பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதன் மத்தியிலும் நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனை நாம் என்னைக்காவது நினைத்திருக்கோமா? இல்லை ஒருவேளை கனப்படுத்தியிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளையில அழகாய் 5வது கட்டளையாக தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார். எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் பாருங்க. நம்முடைய தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களை வயதான பின்பு தள்ளிவிட கூடாது, அவள் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரியமான தேவச்சனமே. மனுஷனை படைச்சு அப்படியே விட்டு விடவில்லை. ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாய் செய்து கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய பரம தகப்பன். அவருக்கு நாம் எதை ஈடாக சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை, உன் தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்கிறார். அப்படி அவங்களை கனப்படுத்தும் போது நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுமா, நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியுமா? ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். பிரியமான தேவச்சனமே, நம்முடைய தாயும் தகப்பனும் நம்மை ஆசீர்வாதிக்க வேண்டும். அவளுடைய தேவைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். மற்றவர்கள் எடுத்து போய் விடுதியில விடுவது போல் நம்மளை விடாமல் அவள் நம்மோடு கூட வைத்துக்கொண்டு அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்க வேண்டும். சில நேரத்தில் முதியோருடைய ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாக அமையும்.